வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்குறது என்னுடைய ஜேர்னி. நான் டெய்லரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டெய்லரிங் ஆரம்பித்தேன். நான் ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டரில் டீச்சராக வேலை செஞ்சிட்ருந்தேன். ஆனால் எனக்கு வீட்டை பார்க்க முடியல, குழந்தைங்கள பார்க்க முடியல அங்கே வேலைக்கு போனதால். ஏன்னா 8 மணிக்கு போனோம், நைட்டு ஒரு 7-8 ஆகிடும் வர்றதுக்கு, பசங்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேலையில் நம்ம பசங்களையும் பார்த்துக்கலாம், ஸ்கூல் பிக்கப் ட்ராப் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை நான் செலக்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையிலேருந்தே இந்த டெய்லரிங்கை பார்த்து வளர்ந்தேன். அதனால் இந்த வேலை மேலே எனக்கு ரொம்ப க்ரேஸ் இருக்குது. எங்கள் அத்தைங்க டெய்லர்ஸு, அவங்க தைக்கிறத நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்போம் சின்ன வயசில். அவங்க சுடிதார் தைப்பாங்க, ப்ளவுஸ் தைப்பாங்க, எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் தைப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். எப்படி தைக்கிறாங்க, எப்படி வெட்டுறாங்கன்றதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் சின்ன வயசில். ஆனால் நாங்கள் கற்றுக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், கல்யாணம் போனதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வீட்டில் சின்ன மிஷின் இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 12th முடிச்சோன்னே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு 2005. எங்கள் மாமியார் வீட்டில் சின்ன மிஷின் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால தைக்க முடியாது. அதனால் அவங்க அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. அப்புறம் நான் ஆரம்பித்தேன். அம்மா இந்த மாதிரி தைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகே நீ கிழிஞ்சதை தைச்சிக்கோ, உனக்கு முன்னால் முடிஞ்சதை நீங்கள் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் லைக் அவங்க ப்ளவுஸ் அவங்களே தைச்சி அவங்களே போட்டுப்பாங்கன்றதால எனக்கு அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் என்னோட ஒரு குரு தான். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது வரையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது, தைக்கும் போது விரலை முன்பக்கம் வச்சுட்டு தைக்கணும். ஏன்னா நம்ம விட்டுட்டு தைச்சோம்னா என்ன ஆகும்னா, உள்ளே ஒரு ஃபோல்டிங் ஆகிடும், கிளாத் ஃபோல்டிங் ஆகிட்டு உள்ளே மாட்டிக்கும். அந்த மாதிரிலாம் ஃபால்ட்டு வர. ஏன்னா நம்ம விரலை வச்சு தைக்கும் போது உள்ளே துணி இருக்குதுன்னா, அந்த 2 துணி தான் 2 துணியோட ஒரு ஃபீல் தெரியும் நம்மளுக்கு. ஒரு துணி தைக்கிறோம்னா ஒரு துணியோட ஃபீல் தெரியும். ஆனால் விரலை வைக்காமல் தைக்கும் போது உள்ளே சம்திங் மாட்டிக்கும். பிசுறு துணி உள்ளே மாட்டிக்கும். அதெல்லாம் அப்புறம் 2வது வேலை இன்க்ரீஸ் ஆகும்ல. இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்ததுலே இது ரொம்ப எனக்கு பிடிச்ச டிப்ஸு. என்னோடய டெய்லர்ஸ்க்கும் இதான் நான் சொல்லி தருவேன். இவங்க பாட்டுன்னு கையை விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி விரலை வச்சுட்டு, ஃப்ரண்ட்டில் விரலை வச்சுட்டு தைங்க. தைக்கும்போது முன்பக்கம் விரலை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ பண்ணிங்கனாக்கா துணி ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் எடுக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான். அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரெயிட்டாகவே அது ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தேன். ஒரு ரேஷன் வெட்டி எடுத்து முதல்ல ப்ளவுஸ் கட்டிங் போட்டு தைக்க ஆரம்பித்தேன். அதில் நிறைய ஃபால்ட்டு, ஒரு தடவை வந்த ஃபால்ட்டை இன்னொரு தடவை ரெக்கவர் பண்ணிக்குவேன். எங்கெங்கெல்லாம் லூஸ் கொடுக்குது, எங்கெங்கெல்லாம் தையல் போட்டால் இது சரியாகும், எந்த ஷேப்பில் அது வெட்டினா இது சரியாகும். அப்போல்லாம் யூடியூப் கிடையாது. நானே ஒன்று என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபால்ட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். திரின்ற ஊர் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இங்கே சென்னைக்கு வரவே சென்னை அக்கம் பக்கத்துலலாம் வாங்கி தைக்க ஆரம்பித்து அப்புறமா வாடகை இஷ்யூ வந்துச்சு. ஏன்னா வீட்லேயே ஆள்லாம் போட்டு தைக்கிறதால வாடகை கொடுத்துருன்ற மாதிரி சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்க. அதனால் கடைக்கு போனேன். அவங்க சொன்னதும் நல்லது தான், வாடகை கொடுன்னு சொன்னது. ஸோ கடைக்கு போனேன். கடை முதல்ல 4000 ரூபாய் வாடகைக்கு போனேன். அந்த கடையில் ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருந்தேன். ஜிகேஎம் காலையிலே, சென்னை ஜிகேஎம் காலையிலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருந்தேன். நல்லா ரன் பண்ணேன். அங்கேயே 3 டெய்லர்ஸ் போட்டு வேலை வாங்கினேன். வீட்டில் தைக்கிற டெய்லர்ஸும் ஒருத்தர் போட்டு வேலை வாங்கினேன். அதுக்கப்புறமா வில்லிவாக்கம் சப்வே, ஏன்னா அந்த கடை பக்கத்தில் ரொம்ப குட்டியாக இருந்தது. சரி ஒரு பிரான்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் சப்வேக்கு வந்துட்டேன்.